என் அன்பு குழந்தையே, இந்த சுப நாளில் எனது இந்த வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிட்டு நிம்மதியாக இரு. சுகமாகவே நகர்ந்து சுபமாகவே இந்த நாள் முடிவுறும். உன்னுடைய கவலைகள் அனைத்தும் நிச்சயம் தீரும். எப்பொழுது தெரியுமா? என்னிடம் ஆத்மார்த்தமாக நீ இணையும் போது, எப்பொழுதும் நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்று நீ எண்ணும் பொழுது, நீ நடக்கும் பொழுது உன்னுடனே நானும் நடந்து வருகின்றேன். நீ உறங்கும் போது என் மடியிலேயே தலையை வைத்து உறங்குகின்றாய். தொடர்ந்து இவ்விதமாகவே எண்ணிக்கொண்டு வா. நானே எல்லாவற்றையும் இயக்குகின்றேன் என திடமாக நம்பு. அப்பொழுது மிகுதியான பலனை அடைவாய். வெள்ளிக்கிழமை மட்டும் எனக்கு உகந்த நாள் அல்ல. எல்லா நாளும், எல்லா நேரமும், எல்லா இடமும் எனக்கு உகந்ததே. என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் எல்லா இடமும் என்னுடைய கோவிலே. இப்பொழுது நீ இருக்கும் இடத்திலேயே என்னை வணங்கு. நம்பிக்கையோடு அழைக்கும் போது நிச்சயம் வருவதாக நான் உறுதி அளித்துள்ளேன். நீ எப்போது கண்களை மூடி மனம் ஒன்றி மனதார என்னை ஒரு முறை அழைத்தாலும் அந்த நிமிடம், அந்த நொடியே உன்னுடைய அருகில் நான் வருவேன். எந்த ரூபத்திலேனும் நான் உன்னுடைய அருகில் வந்தே தீர்வேன். வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து விட்டேன், இன்னும் எதுவும் பெறவில்லை என்று கவலைப்படுகின்றாய். ஆனால் நீ அனைத்தையும் இழந்திருக்கின்றாய் என்றால் வேதனைப்பட தேவையில்லை. ஏனென்றால் இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லையே. இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்னும் நேரத்தில் தான் பெறப்போகும் நேரம் துவங்கும். ஆம் மகளே, நீ இழந்த மற்றும் தவறவிட்ட எல்லாவற்றையும் நிச்சயம் பெறுவாய். நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் போராடி கொண்டிரு. இந்த வாழ்க்கையில் எல்லாமே எளிதாக கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது. போராடி கிடைக்கும் வெற்றிக்கு எப்பொழுதுமே மதிப்பு மிக அதிகம்தான். எனவே தான் போராடி வென்றுவிடு என்று சொல்கின்றேன். போராடி வென்றால் அது நிலைத்திருக்கும் என்பதுதான் இயற்கையின் நியதி. ஆனாலும் கூறுகின்றேன், எதன் மீதும் அதிக பற்று வைக்காதே. இவ்வுலகில் எல்லாமும் மாயை என்பதை சற்று உணர்ந்து கொள். ஆகாயமும் பூமியும் நீ இருக்கும் வரை அனுபவித்துக் கொள்ளலாம். ஆனால் அது உனக்கு சொந்தமில்லை. படைத்த உயிரும் உடலுமே கூட உனக்கு சொந்தமில்லை. நீ சேமித்த பணமும் பொருளும் எப்பொழுதும் உன்னுடனே இருப்பதில்லை. எதுவும் உனக்கு சொந்தமில்லை. பிறகு எனக்கு எதுதான் சொந்தம் என்று கேட்டால் இருக்கின்றது மகளே. நீ இதுவரை செய்த தர்மமும் உன்னுடைய கருணையும் நிலைத்து நிற்கும். இந்த ஜென்மம் மட்டுமல்ல, இன்னும் எத்தனை ஜென்மங்களும் நீ செய்த நற்செயல்கள் வந்து பேசும், உன்னோடே தொடர்ந்து வரும். நீ இழந்து விட்டேன் என்று அழுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த புண்ணியங்களை நீ ஒருபோதும் இழக்க மாட்டாய். தொடர்ந்து நற்காரியங்களை செய்து கொண்டு வா. உன்னால் முடிந்த அளவிற்கு தானங்களை புரிந்து கொண்டு வா. எல்லாவற்றையும் இழந்து நிற்பவர்களுக்கு நீ தோள் கொடு. நீ இழந்தவற்றை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் மீது நம்பிக்கையோடு இரு. நல்லது நிச்சயமாக நடக்கும். குழந்தையே, உன்னுடைய கைகளை விட்டு சென்றது உனக்கில்லை என்று நீ புரிந்து கொள். அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை. அனைத்து தீமைகளிலும் நிச்சயமாக ஒரு நன்மை இருக்கும். நீ இழந்த பொருள் உனதில்லை என்பது உனக்கு வருங்காலத்தில் நிச்சயமாக புரியும். அதை விட ஏதோ ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் ஒன்றை இழந்தால் மட்டுமே மற்றொன்று கிடைக்கும். ஒன்று இழந்தால் அதைவிட சிறப்பான வேறொன்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. அதனால் உனக்கானது எப்படியாவது உன்னை தேடி வந்து சேரும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நானும் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். இப்போதெல்லாம் எதையோ இழந்ததைப் போலவே வருத்தத்துடன் அலைந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய முகத்தில் புன்னகை இருந்தாலும் அந்த புன்னகையில் உண்மை இல்லை. செல்லமே, எதற்காக இத்தனை பாரத்தை உன்னில் போட்டு சுமந்து கொண்டிருக்கின்றாய்? எதுவாக இருந்தாலும் உன்னுடைய அப்பாவாகிய என்னிடம் கூறிவிடு. எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். பிரச்சனையை பார்த்து பயப்படாதே.
பிரச்சனை என்பது தொலைநோக்கியை போலத்தான். நீ பார்க்கும் பார்வையில் தான் அனைத்தும் அடங்கி இருக்கின்றது. அதை பெரிதாக நினைத்தால் பெரிதாகத்தான் தோன்றும். சிறிதாக நினைத்தால் அந்த பிரச்சனை உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது. என்ன நடந்தாலும், எதை இழந்தாலும், எதற்காகவும் சோர்ந்து போய்விடாதே. தைரியமாக இரு. அப்பா, நான் எவ்வளவுதான் தைரியமாக இருந்தாலும், சந்தோஷமாக இருப்பதை போன்று நடித்தாலும் என்னால் அதிலிருந்து வெளிவர முடியவில்லை. இதற்கு மேல் என்னால் இந்த துன்பங்களையெல்லாம் அனுபவிக்க முடியாது என்று சொல்கின்றாயா? ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு அதிர்ச்சியான செய்தியை சொல்கின்றேன். பல அதிர்ச்சியான சம்பவங்கள் ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்டது என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாயா? குழந்தையே, உன்னுடைய பிரச்சனை அனைத்தையும் தீர்த்து வைப்பதற்காக நான் முடிவெடுத்து விட்டேன். கூடிய விரைவில் நீ கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்ந்து சந்தோஷமாக வாழத்தான் போகின்றாய். நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு. உன்னுடைய சோர்ந்து போன முகத்தில் கூடிய விரைவில் சந்தோஷம் தாண்டவமாடும். உன் அப்பா நான் சொல்கின்றேன், கவலையை விடு. கூடிய விரைவில் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். இப்பொழுதும் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நான் ஒன்று சொல்கிறேன் கேள். அது உன்னுடைய வாழ்வில் நடந்திருக்கின்றதா என்பதை யோசித்துப் பார். அப்போதுதான் என் மீது உனக்கு நம்பிக்கை வரும். என் குழந்தையே, நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாரும் இல்லை. யாருக்கு நீ உண்மையாக இருந்தாலும் இறுதியில் ஏமாற்றப்படுவது நீ. நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும், யாருக்கு நல்லது செய்தாலும் உனக்கு நல்லது நடக்காது. இப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் ஏதோ ஒரு வடிவில் என்னுடைய வார்த்தைகள் அனைத்தும் உனது செவிகளில் வந்து சேர்ந்திருக்கும். அதை நீ உணர்ந்திருந்தால் இப்போது என் மீது நம்பிக்கை இழந்து இருக்க மாட்டாய். இப்போதும் கூறுகிறேன், உன்னுடைய பிரச்சனை அனைத்தும் முடிவதற்கான நேரம் வந்துவிட்டது. கூடிய விரைவில் நான் அனைத்தையும் சரி செய்வேன். நீ கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இரு. தைரியமாக முன்னோக்கி நடந்து செல். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று நீ கேட்டதை கேட்டபடி செய்து வைத்து உன்னை பரிபூரணமாக ஆசீர்வதிக்கவே நான் வந்துள்ளேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளைக் கண்டு பயம் கொள்ளாதே. ஒருவரிடத்தில் அவர்களின் வாழ்க்கையில் நடப்பது ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் என்பதை புரிந்துகொள். காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் ஏதும் இல்லை என் தங்கமே. என் மீது மட்டும் முழுமையான நம்பிக்கை வை. அனைத்தையும் அறிந்தவன் நான், அனைத்தையும் செய்பவனும் நான், செயலும் நானே, விளைவுகளும் நானே.